உத்தரப்பிரதேச மாநில சட்டசபை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோர் பிரச்சாரம் செய்யப் போவதில்லை என்று தெரியவந்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குத்தான் பெரும்பாலான முக்கிய கட்சிகள் முழு கவனத்தையும் செலுத்தின. ஆனால் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியையும் பிடித்துள்ளது. லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவி விலகியதை அடுத்தும் காலியாக உள்ள 13 இடங்களை நிரப்ப உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டசபை இடைத்தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடக்கவுள்ளது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பிரச்சாரகர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டியலில் காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் ஆகியோரது பெயர்கள் இடம்பெறாதது அரசியல் பார்வையாளர்களை வியப்புறச் செய்துள்ளது. லோக்சபா தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் மதவாத சக்திகளுக்கும் மத சார்பின்மை சக்திகளுக்கும் இடையே நடக்கும் போர் என்று வர்ணித்த ராகுல், இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை புறக்கணித்திருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் அன்றாட செயல்பாடுகளில் ராகுல் கவனம் செலுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா இடைத்தேர்தலில் மட்டுமே ராகுல் பிரச்சாரம் செய்ததாகவும், பொதுவாக எந்த இடைத்தேர்தலுக்கும் ராகுல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது இல்லை என்றும் காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. தற்போதைய இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தரப்பில் குலாம் நபி ஆசாத், மதுசூதன் மிஸ்ட்ரி, மோஷனா கித்வாத், பெனி பிரசாத் வர்மா உள்ளிட்ட 35 பேர் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பிரச்சாரகர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர்.